நடந்து போச்சு. நான் பணம் தரோம், நாங்கள் ஒரு 20 லட்ச ரூபா தரோம், அரசு ஒரு 20 லட்ச ரூபா தருது, எல்லாத்தையும் வாங்கிங்க, நீ நல்லா இருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னும் போது சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு இல்லை. பேச வைக்கப்படுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. இது மக்களுடைய உணர்வாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அணில் குஞ்சுகளை தற்கூரின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்களை தற்கூரின்னு யாருமே சொல்லலையே. தமிழ்நாட்டு மக்களை எப்படி சொல்ல முடியும்? அல்ல திமுக தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? அதிமுக தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? இதோ நடைபெறுகிறதே திருமணம், இதுதான் திராவிடம். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே, திருமணமும் திராவிடம் தானா? விளக்கம் இல்லை, உங்ககிட்ட விளக்கம் இல்லை. அப்படின்னு ஒன்று இல்லை. திராவிடம் என்பது ஒன்று இல்லை. திராவிடம் என்று பெயர் வச்சுக்கிறது வேற, திராவிடம் தான் தமிழ் தான் திராவிடன்றீங்க. எதுக்கு 2 பேர்? ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னால தேர்தல் அறிக்கை. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோன்றதுலாம் இவர் சொல்லது கொள்கை சொல்லலை, தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு போயிருக்காரு. கருணாநிதி எதிர்ப்பில் உருவான, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட எஃகு கோட்டையாக இருந்த அதிமுக என்பதை ஜெயலலிதா என்ற ஒரு பெண்மணி இன்னும் வளர்த்து அதை உறுதியான ஒரு கோட்டையாக மாற்றிட்டு போனாங்க. அதில் ஒவ்வொரு செங்கல்லாம் உருவிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசு அவர்கள். வணக்கம் சார். பல கருத்து கணிப்புகளில் விஜய் அவர்களின் வருகையால் நாத்தாக்காவின் ஓட்டு 2% மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வருதே சார். இதில் உங்கள் கருத்து என்ன சார்? அது கருத்து கணிப்பு இல்லைப்பா, அது கருத்து திணிப்பு. யார் எந்த ஊடகம் எந்த மக்களை சந்தித்து எத்தனை பேரை சந்தித்து இந்த கருத்தை எடுத்தாங்க? அவர் இது வரைக்கும் அவர் தேர்தல் நின்று அவர் ஏதாவது தனக்கு இத்தனை விழுக்காடு வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரா? நாங்கள் நிரூபிச்சிட்டோம். நாங்கள் தேர்தலை நின்று எல்லா தேர்தலையும் சந்திச்சு பல கட்சிகள் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல்லாம் பல கட்சிகள் நிற்கவே இல்லை. வளர்ந்த கட்சிகள் பயந்து போனோம். நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் போய் நின்னோம், களத்தில் நின்னோம். திமுகவுக்கு எங்களுக்கு தான் அங்கே போட்டியே நடந்தது. நிற்கிறோம். எந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிச்சதே இல்லை, இது வரைக்கும் புறக்கணிச்சதே இல்லை. நாங்கள் இப்போ 1.25 விழுக்காட்டில் இருந்து இன்றைக்கி 4.25 விழுக்காடாகி 7 விழுக்காடாகி இன்றைக்கி 8.22 விழுக்காடு வாக்கு எங்களுடைய வாக்கு என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அதுக்காக அண்ணன் செந்தமிழ் சீமான் அதை நிரூபிச்சிருக்கோம். இந்த 8.22 விழுக்காடு வாக்கு அது 16 விழுக்காடாக மாறுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் களத்தில் இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். இளைஞர்கள் விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க. அதுதான், அது நிரூபிக்கப்படாத ஒன்று தானே. ஒரு கூட்டத்தை வைத்து இந்த கூட்டத்தை நீங்கள் இப்போது கரூரில் ஒரு கூட்டம், தமிழ்நாடு முழுசும் இருக்கிற மொத்த பேரையும் கொண்டு அங்கே நிறுத்துறீங்க. அப்போ திண்டுக்கல்லில் ஒரு கூட்டம், தமிழ்நாடு முழுசும் இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் திண்டுக்கல்லில் நிறுத்துவீங்க. சென்னையில் ஒரு கூட்டம். இதுவே உங்களுக்கு மாநிலம் முழுசுக்குமான எல்லா தொகுதியும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு படப்பிடிப்புக்கு 6 மணிக்கு போகணுன்னா 5:40க்கே போய் உள்ளே உட்கார்ந்துருக்கிற விஜய், ஒரு படப்பிடிப்புன் போது அதுக்கு வருமானம் காசு கொடுக்குறாங்க, தயாரிப்பாளருக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிற விஜய் தன்னுடைய தொண்டர்கள் விட்டு பொதுமக்களை பார்க்க வந்தவங்க ஆதரவாளர்களை அவங்கள ஆதரவாளர்களாக வச்சுங்க, தொண்டர்களாக வச்சுங்க, ரசிகர்களாக வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க. இருந்தாலும் 8 மணி நேரம் காக்க வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? காவலர்கள் அனுமதி தரலன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த காவலர் எதுக்கு அனுமதி தரல? நீங்கள் உங்களுடைய வேலை திட்டத்தை உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் தான் திட்டமிடுறீங்க. காவலர்கள் நீங்கள் 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 12 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா காவலர்கள் எப்படி பொறுப்பாவாங்க? அதுக்கு நீங்கள் 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 8 மணிக்கு வந்தீங்கன்னா அதுக்கு எப்படி காவலர்கள் பொறுப்பாவாங்க? காவலர்கள் உங்களுக்கு முன்னாடி அங்கே தானே காத்துங்க. அவங்க காவலர்களே உங்கள் தொண்டர்களை முறைப்படுத்துங்க அப்படின்னு கெஞ்சிற காணொலியெல்லாம் இருக்குல்ல. காவலர்கள் அவங்க பொறுப்பாளர்களை கூப்பிட்டு உங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு கெஞ்சிற போட்டுலாம் இருக்குது. தொடர்ந்து ஆதவர்ஜுன் அவர்கள் 26% ஓட்டு டிவிகேக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. சொல்லிட்டு பேசுறதுக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் அப்போ அவர் ஆதவர்ஜுனா பேசினார்ல அன்றைக்கி, அந்த கரூர் சம்பவம் நடந்து 15 நாள் எங்கே போயிருந்தீங்க? யார் எங்கே இருக்குது? எல்லாரையும் ஃபோனை அனுப்பிச்சி போட்டு எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியலையே. முதன்மையான பொறுப்பாளர்கள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியலையே.
ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு வந்து எங்களை தொட்டுப்பார், வச்சிப்பார், அடிச்சுப்பார் என்ற வீர சவால் வரையா வந்து ஏதோ ஒரு விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு எங்க குழந்தை இறந்தா கூட பரவாயில்ல, நாங்க விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குதுல்ல. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி ஒன்று சொல்ல வைக்கிறாங்க. ஒருத்தவங்களை போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நடந்து போச்சு, நான் பணம் தரோம், நாங்கள் ஒரு 20 லட்ச ரூபா தரோம், அரசு ஒரு 20 லட்ச ரூபா தருது, எல்லாத்தையும் வாங்கிங்க, நீ நல்லா இருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னும் போது சொல்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வு இல்லை. யாரோ ஒருத்தவங்க பேச வைக்கப்படுறாங்க, பேச வைக்கப்படுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. இது வந்து மக்களுடைய உணர்வாக நீங்கள் எடுத்துக்கூடாது. நாங்கள் இப்பயும் தான் சொல்கிறோம், நீங்கள் நிரூபிச்சுட்டு எது வேணாலும் பேசுங்கன்றோம். ஒரு முறை தேர்தலை சந்திச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் பேசுங்க. சரி சார், தொடர்ந்து எங்களை வந்து தற்குறின்னு சொல்றாங்க. நாங்க தற்குறி இல்லை, தமிழக அரசியலின் ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில். இதில் உங்களுக்கு கருத்து? ஏன்னா அந்த வார்த்தையை வந்து அதிகமா சீமான் அண்ணன் அவர்கள் பயன்படுத்தி நாங்க கேட்டிருக்கோம். இல்லை எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க தற்குறின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? அவங்க தொண்டர்களுடைய செயல்பாடு சார். அப்படி பார்த்தா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கட்சியில இருப்பாங்க, ஒரு கூட்டத்துல இருக்கும்போது மேல டவர்ல ஏறி நிப்பாங்க. விசிகா கூட்டத்துல நாங்க கேட்கறது இல்லை, ஒரு 10,000 பேர் கூடுற கூட்டத்தில் யாரோ ஒருவன் தவறு செய்கிறான்னா அது தவிர்க்க முடியாத ஒன்று. அது எல்லா கட்சியிலையும் இது நடக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய தம்பிகள் இப்போ எங்கள் கட்சியிலே கூட நடந்திருக்கு. அண்ணன் பேசும்போது நீங்கள் வந்து எல்லா தலைவர்களும் பேசும்போது நீங்கள் பாருங்கள், எல்லா கூட்டங்களையும் பாருங்கள், அந்த அந்த மேடையே சூழ்ந்துக்கிட்டு நிற்பாங்க ஆட்கள். ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டம் பாருங்கள், அண்ணன் மட்டும்தான் நிற்பார். அது புகைப்பட கலைஞர்கள் மட்டும் மேலே போயிட்டு வருவாங்க, அந்த கருவியை சரி பண்ணுறதுக்காக போயிட்டு வருவாங்க. அவ்வளோதான். கூட்டம் அவ்வளோ அழகாக நடக்கும். எங்கள் மேடையிலேயே வந்து ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு ஓடியான்ட்டான், மேடையில் ஏறி ஓடி அந்த அண்ணங்கிட்ட கொண்டு வந்து அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது செல்ஃபி எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறான். இது எங்கள் கட்சியில் நடைமுறைக்கே இல்லை. அது மாதிரி நடைமுறையில் தம்பி செய்ய மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் உணர்ச்சி வசம் பண்ணிட்டா ஒரு சம்பவம். அதுக்காக எங்கள் கட்சியில் உள்ளவங்க அத்தனை பேரையும் தற்கொலைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தம்பிங்க அண்ணா இப்படி வளர்த்து வச்சுருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே எல்லாருமே அப்படி தானேக்கா, எல்லாருமே அப்படி தானே ஒட்டுமொத்தமாக. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நீங்கள் தற்கொலைன்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார்? நான் தமிழ்நாட்டு மக்களை வந்து யார் தற்கொலைன்னு சொன்னாங்க? அணில் குஞ்சுகளை தற்கொலைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டு மக்களை தற்கூறின்னு யாருமே சொல்லலையே. தமிழ்நாட்டு மக்களை எப்படி சொல்ல முடியும்? அல்ல திமுக தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? அதிமுக தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை யார் சொல்ல முடியும்? எல்லாருமே காங்கிரஸ் தொண்டர்களை யார் சொல்ல முடியும் தற்கூறின்னு? அப்படிலாம் யாரும் இல்லையே. அவர்களுக்கான செயல் திட்டத்தின்படி அவர்கள் தொண்டர்களை ஓரளவு முறையாக நடத்துகிறாங்க. உங்களுக்கு நல்ல சொல்கிறாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இப்போ வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து இந்த முற்போக்கு புத்தகங்கள் விற்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குறாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? சார் இப்படி சொல்கிறனால தான் என்ன கொள்கையே இல்லைங்கிறீங்க. ஃபஸ்ட்டு கட்சி தொடங்கிய உடனே சிஏக்கு போராட்டம் பண்ணதே நாங்கள் தான். எல்லா இடத்துலையும் களத்தில் நின்றுருக்கோம். எப்படி எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு கேட்குறாங்க. இல்லை, சிஏஏ போகிறோம். நீங்கள் வந்து கட்சி தொடங்கிட்டீங்க, நீங்கள் வந்து கட்சி தொடங்கிட்டீங்க, அப்போ நீங்கள் உங்களுடைய இருப்பை வெளிக்காட்டணும் இல்லையா? அதுக்காக சில போராட்டங்களை முன்னெடுப்பீங்க, எடுத்து தான் ஆகணும். எல்லா அரசியல் கட்சியும் செஞ்சு தானே. இப்போ நாங்கள் எடுக்கிற போராட்டத்தெல்லாம் என்ன சொல்கிறது? நாம் தமிழ் கட்சி எடுக்கிற போராட்டத்தெல்லாம் எந்த போராட்டத்தை நாங்கள் கொள்கை வேறு, வேலை திட்டம் வேறு. ஒரு கட்சியினுடைய வேலை திட்டம் வேறு, கொள்கை வேறு. இப்போ எங்கள் கட்சியினுடைய வேலை திட்டம்னாக்கா இது மரங்களுக்கான மாநாடு போடுவது வேலை திட்டம், அது நீருக்கான மாநாடு போடுவது வேலை திட்டம். பல வேலை திட்டங்களை வச்சு செய்கிறோம், இது பண்ணுறோம். இது மாதிரி சிஏஏ வந்துன்னா அதை எதிர்க்கிறது வேலை திட்டம். இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான். கொள்கைன்னு ஒன்று நீங்கள் சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லலையே. என்ன கொள்கை உங்களுக்கு? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள், அதுதான் கொள்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திராவிடம்னு ஒன்று இல்லைன்றமே, அப்படி ரெண்டு எப்படி கண்ணாக இருக்க முடியும்? நான் எங்களை பொறுத்தையும் திராவிடம்னு ஒன்றும் இல்லை. தமிழ் உலகம் இல்லை. கேளுங்க, திராவிடம் என்று பெயர் வச்சுக்கிறது வேற, திராவிடம் என்று பெயர் வச்சுக்கிறது வேற. அப்புறம் கடைசியாக வந்து என்ன சொல்ல, திராவிடம் தான் தமிழ் தான் திராவிடன்றீங்க. எதுக்கு ரெண்டு பேர்? நாங்கள் வேணான்றோம். நீங்கள் அதை திராவிடம் என்பது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டோம், பல முறை கேட்டுட்டோம். ஒரு கட்டத்தில் வந்து திராவிடம் தான் தமிழ் தான் திராவிடம் அப்படின்றீங்க. இல்லை சரி, அது கொடுங்க.
கடைசியாக போயிட்டு ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு, இதோ நடைபெறுகிறதே திருமணம், இதுதான் திராவிடம். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே, இதோ நடைபெறுகிறதே திருமணம், இதுதான் திராவிடன்றாரு. அப்போ எல்லா திருமணமும் திராவிடம் தானா? அப்போது விளக்கம் இல்லை, உங்ககிட்ட விளக்கம் இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை. திராவிடம் என்பது ஒன்று இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து சொல்கிறீங்க திராவிடம் என்றால் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இது எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் அப்படின்றீங்க. இதை போய் அங்கே சொல்லுவீங்களான்னு கேட்டால் அது சொல்ல மாட்டீங்க. இது போய் நீங்கள் கேரளாவில் சொல்லணும்ல, நீங்களாம் திராவிடர்கள், நீங்கள் ஆந்திராவில் சொல்லணும்ல, கர்நாடகத்தில் சொல்லணும்ல, அங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்ககிட்ட மட்டும் ஏன் சொல்கிறீங்க? தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இரண்டு வர்ணம் பூசுகிறீங்க? தமிழன் முகத்தில் மட்டும் ஏன் நாங்கள் தமிழனாகவே இருந்துட்டு போகிறோன்றோம். அதே திராவிடத்தை பேசிய பெரியார் அவர்களையும் சீமான் அவர்கள் ஆதரித்தார் தானே முதலில். எல்லாம் வளர்ச்சி நிலையில் வந்து புரிதல் இல்லாமல் யார் வேணாலும், நானும் திராவிட கழகத்தில் இருந்தவன் தான், பெரியாரை தூக்கி பிடிச்சவன் தான். நான் வந்து மேடைகளில் தொடங்கும் போதே பெரியாருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் தொடங்குவேன் ஒரு காலத்தில். ஆனால் நம்ம படிக்க பட்டறிவில் போய்கிட்டு இருந்தோம். படிப்பறிவுன்னு ஒன்று வரும்போது அது விளக்கம் பெரியார் தான் என்னான்னு ஊடால போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அவர் வந்து தமிழை கொச்சைப்படுத்தியிருக்காரு, தமிழனை திட்டியிருக்காரு, தமிழை கொச்சைப்படுத்தியிருக்காரு, தமிழனை திட்டியிருக்காரு. 1000 சான்றுகள் எடுத்து போகிறோம். நாங்கள் இப்பயும் பெரியாரை வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கலை, பெரியார் இதை சொல்லியிருக்காருன்னு எடுத்து சொல்கிறோம். பெரியார் தமிழனை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு, பெரியார் தமிழை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு அப்படி என்பதை விளக்கி சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது எந்த ஒரு மாநிலத்திலும் நீ போய் மலையாளிகளை குறை சொல்லிவிட்டு கேரளாவில் வாழ முடியாது, கன்னடர்களை திட்டிட்டு கன்னடனுக்கு தலைவனாக இருக்க முடியாது, தெலுங்கை கொச்சைப்படுத்திவிட்டு தெலுங்கர்களுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஆனால் தமிழை கொச்சைப்படுத்திவிட்டு தமிழனை கொச்சைப்படுத்திவிட்டு தமிழனுக்கு தலைவனாக ஒருத்தர் இருக்க முடியும்னாக்கா இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. அப்போ இனிமேலும் தமிழா அப்படி இருக்காதீங்க, உனக்கான தலைவனை தேடு, நமக்கு பெத்தவன் தான் நம் ரத்தவன் தான் தலைவனாக இருக்கணும், பெத்தவன் தான் அப்பாவாக இருக்கணும், ரத்தவன் தான் தலைவனாக இருக்கணும். அப்போ எங்களுடைய தலைவர் வந்து தேசிய தலைவர், எங்களுக்கு தமிழன் உலகம் முழுசும் தமிழனை கூலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது, இல்லை தமிழன்னா வீரம், தமிழன்னா புலி அப்படின்ட்டு உலக அரங்கத்துக்கு எடுத்து சொன்னோம் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன். ஆகவே எங்களுக்கு தலைவர் வந்து பிரபாகரன் தான். சார், காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது மறுபடியும் சொல்லியிருந்தார், ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் சொந்த வீடு, பைக்கு, அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லி. இது வந்து தேர்தல் அறிக்கைப்பா, இது கொள்கை இல்லை, இது வந்து தேர்தல் அறிக்கை. அண்ணாதுரை அப்போ சொன்னார்ல, நாங்கள் வந்து ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னார்ல, தேர்தல் அறிக்கை. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோன்றதுலாம் இவர் சொல்லது கொள்கை சொல்லலை, தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து அண்ணாதுரை வந்து அப்பயே சொல்லிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒழுகாத வீடு, கிழியாத உடை, ஆறாத சோறு அப்படின்னு. இது வந்து பகத்சிங் சொன்னது. பகத்சிங் சொன்னது, அந்த பாலுக்கு அழுகாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இளைஞன் அப்படின்பது ஒரு லட்சியமாக இந்த தேசத்தில் என்னுடைய கனவு தேசம் அதுதான் அவர் சொன்னார்ல. வேலைக்கு இயங்காத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், பாலுக்கு இயங்காத குழந்தை, இதுதான் என் கனவு தேசம் சொன்னால அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நீங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்தால் வீடு தருவோம், நாங்கள் வந்தால் மிக்சி தருவோம், நாங்கள் வந்தால் கிரைண்டர் தருவோன்றதெல்லாம் வாக்கு பறிப்பதற்காக சொல்லப்படுகின்ற வசனங்கள், யாரோ எழுதி கொடுத்த வசனங்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிரி வந்து டிவிக்கே தான், வேற எந்த கட்சியுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கார் அவரோட தொண்டர்களிடையே. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு படத்தில் இந்த சுந்தர் சி நடித்த ஒரு படத்தில் இந்த இவர் சொல்லுவார், இந்த வடிவேலு, ஏன் ஏரியாவுக்கு வந்து பாரு, ஏன் ஏரியாவுக்கு வந்து பாருல, அந்த மாதிரி ஒரு வேலை இது. இதுக்கு எதிரி நான், அவர் தான் எதிரியாக வருது. நாங்கள் அதெல்லாம் உண்மை நிலவரம் இல்லைன்றமே. நாங்கள் தான் நாம் தமிழ் கட்சி தொடங்கிய போதே சொன்னோம், காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எதிரி, அதிமுக திமுக எங்களுக்கு எதிரி, தேசிய கட்சிகளோடும் எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லை, மாநில கட்சிகளோடும் எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லை. நாங்கள் அடிக்க வேண்டியது பலசாலியாக இருக்கின்ற திமுக தான் அப்படி என்பது. அதிமுக வந்து தானாக கலைஞ்சிரும், ஒன்றும் பலம் இல்லாத அடித்தளம் இல்லாத ஒரு கட்டிடம். தமிழ்நாட்டில் 2வது எதிர்கட்சி சார், இருந்துட்டு போட்டுமே. இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ செங்கோட்டையன் வந்து தாவாய்க்காவுக்கு இப்போ தாவறதுக்கு தயாராகிறேன்னு சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், யார் எங்கே போனாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு, ஆட்களுக்கு ஓட்டு இல்லையே சார், ரெட்டலைங்க தானே சார் இருக்கு. இல்லை, இருந்துட்டு போனோம், கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே அதுக்கப்புறம் ரெட்டலைக்கு ஓட்டா இல்லையான்ற கட்சின்ட்டு ஒன்று இருக்கணும் இல்லைங்க. இபிஎஸ் இருக்குங்க. 2026 தேர்தல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கட்சியை எப்படியாவது நான் கட்சியை காலி பண்ணிட்டு தான் ஓய்வுன்ட்டு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.
கட்சியை காலி பண்ணிட்டு தான் ஓய்வான்ட்டு சபதம் ஏற்றுக்கிட்டு இருக்கார். கட்சி காணாம எம்ஜிஆரால் அம்மாவின் ஆட்சியை அமைச்சு கருணாநிதி எதிர்ப்பில் உருவான எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த எஃகு கோட்டையாக இருந்த அதிமுக என்பதை ஜெயலலிதா என்ற ஒரு பெண்மணி வந்து இன்னும் வளர்த்து அதை வந்து உறுதியான ஒரு கோட்டையாக மாற்றிட்டு போனாங்க. அதில் ஒவ்வொரு செங்கல்லாம் உருவிக்கிட்டு இருக்காரு இவர். நம்ம கலை தான் எடுத்திருக்கேன்னு தான் சொல்றாரு. நீங்க செங்கல்ங்கிறீங்க, அவர் வந்து கலை எடுக்கப்பட்டு கலை எது கலை என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. செங்கோட்டையன் வந்து இந்த கட்சிக்கு கலையா என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் கலையா போய் திமுகவுக்கு போயிட்டார். ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இன்னும் சில பேர் பொள்ளாச்சி ஜெயராமெல்லாம் போகிறதுக்கு தயாராகிற மாதிரி இப்போ கேள்விப்பட்டு இருக்கிறோம். செங்கோட்டையன் இன்னொரு கட்சிக்கு போகிறதா கேள்விப்படுறோம். இது தொடர்ந்து அதிமுக உள்ளவங்களே அதிமுகக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. NTK வந்து TVK கூட தான் சண்டை போடுது. பட் இது வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கலையா சார்? அரசியல் எங்களுடைய எதிரி நீங்கள் நல்லா பார்த்துங்க. நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க, நாங்கள் வந்து TVK கூட தான் சண்டை போட்டுன்னு நீங்களாக முடிவு பண்ணி இல்லை ஒன்று வந்து ஒரு மேடையில் வந்து ஏறி இந்த நாட்டினுடைய கொள்கைகளை அவலங்களை எடுத்து பேசுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அரை மணி நேரம் நாங்கள் பேசுகிறோன்னாக்கா ஒரு 5 நிமிடம் தான் TVKவை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசிட்டு அப்படி அள்ளி தெளிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறோம் நீங்கள் மட்டும். ஆனால் அவர் ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அது மட்டும் பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஊடக வெளிச்சத்தில் அவர் இருக்கிறதுனால அது மட்டும் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் நாங்கள் வந்து எங்களை எதிரியாக கருதி நாங்கள் களத்தில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுக தான் எங்களுடைய எதிரி. அதோடு ஒரு நான் எதிரி யார் என்பதை நாங்கள் தான், எங்களுக்கு யார் எதிரி என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். நாம் தமிழ் கட்சிக்கு யார் எதிரி என்பதை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் தான் தீர்மானிக்கணும். நாங்கள் தீர்மானித்து இப்போ களமாடிக்கிட்டு திமுக தான் எங்களுடைய எதிரி என்று தான். இதெல்லாம் எங்களுக்கு எதிரியே இல்லையே. நீங்கள் யாருன்னே தெரியலையே. தெரிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் எதிரியா இல்லையா என்பதை நம்ம முடிவு பண்ணணும். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்வி நன்றி, வணக்கம். தெளிவாக பதிலமைத்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.